அல்லாஹ் கேட்கிறான். முதல் கேள்வி என்ன கேள்வி? ஹல் அதாக ஹதீசுல் காஷியா. அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு ஒரு செய்தி மெசேஜ் ஒன்று கிடைச்சிச்சா? என்ன செய்தி? அந்த செய்தியுடைய பேர் காஷியா. காஷியா என்ன தெரியுமா? ஒரே வினாடியில் முழு உலகமும் அழியும். இப்படி ஒரு செய்தி உங்களுக்கு கிடைச்சிச்சான்னு கேட்கிறான். நாங்க என்ன சொல்ல போறோம்? கிடைச்சிச்சுன்னு சொல்ல போறோமா, கிடைக்கலன்னு சொல்ல போறோமா? கிடைக்கலன்னு தான் சொல்ல போறோம். தெரியாது எங்களுக்கு, சும்மா போதின மட்டும்தான். நாங்க ஒரே வினாடியில கனடா அழியுமா, அமெரிக்கா அழியுமா, ஐரோப்பா அழியுமா, ஆசியா அழியுமா, கொழும்பு அழியுமா, கண்டி, ஒரே வினாடியில. அதான் அல்லாஹ் சொல்லி தந்துட்டான். இந்த மெசேஜ் வந்துட்டு ஒரு விஞ்ஞானி சொல்றார் 2050 உலகம் அழியும். இதெல்லாம் வைங்க, அல்லாஹ் சொல்லிட்டான். ஹல் அதாக ஹதீசுல் காஷியா. காஷியாவுடைய செய்தி உங்களுக்கு வந்ததா? அல்லாஹ் கேட்கிறார். இப்ப இந்த செய்தி வந்து சகோதரர்களே 1400 வருஷம் இந்த குர்ஆன் இறங்கி 1400 வருஷமா குர்ஆனுக்குள்ள நன்றி இந்த சூரா. இந்த செய்தி உங்களுக்கு கிடைச்சிச்சா? ஒரே வினாடியில். இப்ப நீங்க நாங்க உலகத்துல மனிதனுடைய இயல்பு என்ன தெரியுமா? சைனால கொரோனா வந்தா இங்க கவனமா இருப்பாங்க. அம்மம்மாட சுகருக்கு காலை வெட்டினா இங்க சீனி போடுபடாது சாப்பாட்டுக்கு. வாப்பாட கிட்னி அப்செட் இருந்தா வீட்டுல கண்ட்ரோலா இருப்பாங்க. இன்னொருத்தரை பார்த்து தான் நாங்க வாழ்றது உலகத்துல. அவர் அழிஞ்சது பிறகு இவர் அழிகிறது. இது அல்ல. அல்லாஹ் இது இடத்துல சொல்ற விடயம் என்ன தெரியுமா? ஒரே அடி அழிச்சுட்டுருவோம் அல்லாஹ் உலகத்தை. ஹல் அதாக ஹதீசுல் காஷியா. ஒரே அடியா உலகம் அழிஞ்சு. இந்த செய்தி வந்ததா? சரி, இந்த உலகம் அழிஞ்சா என்ன நடக்கும்? அல்லாஹ் சொல்றான், உலகத்துடைய மனிதர்களை நான் ரெண்டா பிரிப்பேன். ஒன்று வுஜூஹு யௌமஇதின் காஷிஆ. சிலருடைய முகம் அப்படியே கடுகடுத்தது, கருப்பு, கவலை. இவங்க யாரு? காஃபிர்கள். வுஜூஹு யௌமஇதின் காஷிஆ. அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள, குர்ஆனை ஏற்றுக்கொள்ள இல்ல. இஸ்லாம் அவங்களுக்கு எலர்ஜிக். இஸ்லாம் எல்லாம் சரி வரா எங்களுக்கு. இஸ்லாம் எல்லாம் என்னத்துக்கு பாடுபடுறோம்? நாங்க என்னத்துக்கு முயற்சி பண்றோம்? ஏன் கஷ்டப்படுறோம் சகோதரர்களே? அவங்களுக்கு இஸ்லாம் பிடிக்காது. வுஜூஹு யௌமஇதின் காஷிஆ ஆமிலத்துன் நாஸிபா. உலகத்துல கஷ்டப்பட்டு வாழ்றாங்க. அல்லாஹ் சொல்றான். உங்களுக்கு தெரியும், இஸ்லாம் அல்லாத மற்ற மதத்துல உள்ளவங்க தங்கட கடவுளுக்காக படுற கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? தங்கட கடவுளுக்காக வாழ்க்கை பூரா மொட்டையில வாழ்றவங்க இருக்கிறாங்க. தெரியும் தானே? பேரை சொல்ல தேவையில்லையே. வாழ்க்கை பூராக தன்னுடைய கடவுளுக்காக ஒரு இறைச்சி துண்டு சாப்பிடுறது இல்லை. வாழ்க்கை பூரா ஒரே நிற உடுப்பு. யாருக்காக செய்யறாங்க இதெல்லாம்? கடவுளுக்காக. திருமணம் இல்ல, கல்யாணம் இல்ல. அல்லாஹ் சொல்றான், கடும் கஷ்டப்படுறாங்க. ஆனா தஸ்லா நாரன் ஹாமியா. எங்க போவாங்க தெரியுமா? சுடக்கூடிய நரகத்துக்கு தான் போவாங்க. அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான? தஸ்லா நாரன் ஹாமியா. நரகத்தில் என்ன சகோதரர்களே? நரகத்துல புட்டுவத்துல உட்கார்ந்து இருக்கிற வேலையா? நரகத்துல துஸ்கா மின் ஐனின் ஆனியா. துஸ்கா, அவர்களுக்கு குடிக்க கொடுக்கப்படும்.
மின் ஐனின் ஆனியா, சுடு தண்ணீர். நரகத்துல சும்மா இருக்கு, உலகத்துல உள்ள ஜெயில் மாதிரியா இல்ல நரகம். லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் ضريع, நரகத்தில் அவர்களுக்கு லரீ என்ற முள்ளை தவிர வேறு சாப்பாடு கிடையாது. இந்த லரீ என்ற முள் இருக்குதே, ஒட்டகம் கூட சாப்பிடாது, அவ்வளோ நாத்தம், தொண்டையில் இறுகிக் கொள்ளும். லரீ லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூஅ, அதை சாப்பிடுவதால் கொழுக்கவும் முடியாது, பசியும் தீராது. இது யாரு? காஃபிர். அவ்வளவு பேர். எத்தனை காஃபிர் எங்களுக்கு பழக்கம்? ஒரு நாள் இறக்கப்பட்டிருக்கிறோமா காஃபிரை பார்த்து? தமிழர்களாக இருக்கலாம், பௌத்தர்களாக இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். இவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பானா? எப்பயாவது கொடுக்க மாட்டான். எங்கட எத்தனை கூட்டாளிமா இருக்குது, சிலர்ல குடும்பம் இருக்குது காஃபிர், தமிழர்கள் குடும்பம் இருக்குது, பௌத்தர்கள் குடும்பம் இருக்குது. எங்கட கவலை வரணும், மரணித்தாங்கண்டா பாவம். சகோதரர்களே, குர்ஆன்ல 8 ஆயத் இருக்குது. இந்த காஃபிருடைய சக்கராத்துல அல்லாஹ் அடிக்கக்கூடிய அடி. எத்தனை கூட்டாளிமார் பார்த்தா அந்த கவலை வரணும் எங்களுக்கு. இவங்களை எப்படி பாதுகாக்கிறேன், இதுதான் எங்கட வேலை. இல்லாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டிருக்க மாட்டார். இந்த கவலை வந்தா தான் பயான் வரும். கவலை வந்தா தான் என்ன வரும்? பேச்சு வரும். கவலை ஒன்று வராட்டி சரி நீ எப்படியாவது போ. இப்படி ஒரு கூட்டம் உலகத்துல வாழுது. அல்லாஹ் விட மாட்டார். அல்லாஹ் அங்க இரக்கம் காட்ட மாட்டார். அடுத்த கூட்டம் தோழர்களே முஃமின்கள், அல்லாஹ் அவர்களுக்கு சொல்றார், நீங்க உலகத்துல وجوه يومئذ ناعمة, இந்த உலகம் அழியிற தினத்துல இன்னொரு கூட்டம் யாரு? நாங்க. அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை நசீபாக்கி இருக்கிறான். சகோதரர்களே, உறுதி அறிக்கணும் இஸ்லாத்துல. எதுல அறிக்கணும்? இஸ்லாத்துல என்ன அறிக்கணும்? உறுதி அறிக்கணும். குர்ஆனை படிக்கணும், மார்க்கத்தை படிக்கணும். அல்லாஹ் தந்த இஸ்லாம் கேட்கல நாங்க, ஆனா விட்டுறக்கூடாது. எங்கட பரம்பரைக்கு, எங்கட பெண் பிள்ளைகளுக்கு சில குடும்பங்களுடைய செய்திகள் மிக கவலையா இருக்கு. ஏண்டா வாப்பா இஸ்லாத்தை கொடுக்கல, உம்மா எங்கட வாப்பா எங்கட உம்மா எப்படி இஸ்லாத்தை எங்களுக்கு தந்தாங்க, அதான் நாங்க இஸ்லாத்துல இருக்கிறோம். அதான் இஸ்லாத்துல இருக்கிறோம். எங்கட அப்பா எங்கட உம்மம்மா எவ்வளவு இஸ்லாத்துல உறுதியா வச்சிருந்தாங்க. எங்களுக்கு மக்ரிபானா குர்ஆன் ஓதுறதும் எந்த பரம்பரையை பாதுகாக்கணும் எங்கட கடமை. எங்கட பிள்ளை ஒரு காஃபிர கல்யாணம் முடிச்சு அப்படியே போயிட்டு அப்படின்டா எங்களுக்கு எவ்வளவு கவலை வரும், எவ்வளவு கவலை. கல்யாணத்துக்காக குஃப்ருக்கு போறதா? கல்யாணத்துக்காக குஃப்ருக்கு போறதா? சகோதரர்களே, தாற்பயம் ஒரு பெண்ணுக்காக இஸ்லாத்தை விடுறதா, அல்லது ஒரு கணவனுக்காக இஸ்லாத்தை விடுறதா? நரகவாதி ஆகிறதா? நெருப்ப தாங்கேலுமா? சமூகத்தில் சகோதரர்களே, இந்த கவலை உருவாக்கப்படும். அல்லாஹ் விடமாட்டான். அல்லாஹ் எங்களை போல இல்ல, அல்லாஹ் விடமாட்டான். அல்லாஹ் யாரையும். எங்களுக்கு அல்லாஹ் தந்த இஸ்லாம் இது எப்படி பாதுகாக்கலாம் தான் முயற்சி. சமூக ரீதியா பாதுகாக்கணும். இப்ப டொரண்டோல நாங்க தமிழ் ஜும்மா தொடங்கி 3 ஆண்டுகள் போகுது. 3 ஆண்டுகள் ஜும்மா நடக்குது. ஏன் ஜும்மா வச்சிருக்கிறோம்? தமிழ் ஜும்மா ஏன் வச்சிருக்கிறோம்? எங்களுக்கு வேற வேலை இல்லையா? எங்களுக்கு வேலை கூட இருக்குது. இதை பாதுகாக்கணும்.
எல்லோருக்கும் விளங்காது, தூர நோக்கத்தோட செய்யறோம். ஏன் இந்த ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோம், ஏன் இந்த குர்ஆனை பத்தி பேசுறோம், எங்கட உள்ளத்துல பதியணும். இதெல்லாம் எங்கட பிள்ளைகளுக்கு போய் சேரணும். எங்கட மௌத்துக்கு பிறகு எங்கட பிள்ளை காஃபிர் ஆகிடக்கூடாது. ஒரு நாள் நான் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், நான் பெரிய கனடால ஊடு இருக்கலாம், கனடால வாகனம் இருக்கலாம், மொன்ட்ரியல்ல பெரிய பிசினஸ்மேன், நான் ஒரு பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ் ஃபிரௌனோட நீங்க பெரிய ஆளாக இயலாது. தங்க கட்டில்ல படுக்க போறீங்களா மொன்ட்ரியல்ல? நீங்க மொன்ட்ரியல்ல தங்க கட்டில்ல படுக்கிறீங்க. ஃபிரௌனோட பெரிய ஆளா நீங்க? காரூனோட பெரிய ஆளா நீங்க? அல்லாஹ் என்ன செஞ்சு காட்டினான் ஃபிரௌன காரூன? எது செய்தாலும் இஸ்லாத்திலிருந்து கொண்டு செய்யும். துனியாவை அனுபவிங்க, ஊடு வாங்குங்க, வாகனம் வாங்குங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடாதீங்க. திருமணம் முடிக்கணும் சகோதரர்களே, அதுக்காக இஸ்லாத்தை விட்டு போயிடாதீங்க தயவு செய்து. அல்லாஹ் தந்த இஸ்லாம், கொடையா தந்த இஸ்லாம் எங்களுக்கு. எதுவரைக்கும் இஸ்லாத்துல இருக்கணும்? மவுத்து வரை. எங்கட கடைசி உயிர் பிரியணும் கலிமாவோட. எங்கட உயிர் எப்படி பிரியணும்? கடைசி மவுத்தாகிற நேரம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு பிரிஞ்சிட்டா போதும், அவ்வளவுதான் தெரியும். அல்லாஹ் என்ன செய்வான்? எங்களை இன்ஷா அல்லாஹ் கியாமத்தில் எழுப்பாட்டுவான். எங்கட முகம் சிரிச்சிட்டு இருக்கு. 9 கிஃப்ட் அல்லாஹ் தருவான். எத்தனை கிஃப்ட் தருவான் அல்லாஹ்? என்ன எத்தனை தருவான்? இஸ்திகாமத்தை இருப்பமா இன்ஷா அல்லாஹ். உறுதிதான் தேவை. கூட்டம் பெரிய கூட்டம் தேவையில்லை. 10 பேர் உறுதியா இருந்தா சரி. 10 பேர், 5 பேர், 3 பேர், 2 பேர், ஒரு ஆள். நீங்க உறுதியா இருந்த இந்த சூரா மட்டும் போதும் வாழ்க்கைக்கு. அல்லாஹ் என்ன செய்வான்? நீங்க இஸ்லாத்துல மௌத்தாயிட்டீங்க, கலிமாவோட மௌத்தாயிட்டீங்க, எத்தனை கிஃப்ட தருவான் அல்லாஹ்? சொல்லுங்க எத்தனை? 9. தெரிஞ்சா தானே பின்பற்றலாம். எனக்கு பிசினஸ் பண்ணி லாபம் கிடைக்குதுன்றத நான் பிசினஸ் பண்ணலாம், இல்ல நான் எனக்கு பிசினஸ் பண்ணணும். 9 கிஃப்ட் தருவான் அல்லாஹ். அதுல முதலாவது கிஃப்ட் என்ன தெரியுமா? எங்கட முகம் அப்படியே சிரிச்சு சிரிச்ச முகத்தோட எழும்பிடுவோம். சந்தோஷம். வேற இடத்துல அல்லாஹ் சொல்றான், சிரிச்சிட்டே தான். அங்கதான் சிரிக்க தொடங்குறது. அங்கதான் என்ன செய்யறது? சிரிக்க தொடங்கினா அதுக்கு பிறகு சிரிப்பு நிறுத்தாட்டேலாம் எங்கட. அப்பதான் சகோதரர்கள் நாங்க சிரிக்கணும். அதுதான் கொஞ்சம் பொறுமையாரி. இஸ்லாத்துல பொறுமையாரி செய்யறவங்க மத்தவங்க எல்லாம் செய்வாங்க. காபீர்களுக்கு இந்த உலகம் சொர்க்கம் தானே. அத்துனியா சிஜ்னுல் முஃமின் வ ஜன்னத்துல் காஃபிர். துனியா மூமினுக்கு எங்களுக்கு என்ன? சிறை, ஜெயில். காஃபிருக்கு சொர்க்கம். அவன் நினைச்சதை செய்வான். ஏன்? அவனுக்கு அங்க நரகமே, எங்களுக்கு அங்க சொர்க்கம். அப்ப இங்க கொஞ்சம் கட்டுப்பாடு. ஹலால் ஹராம், ஹராம் சிந்தனைகளை விட்டு எங்கட மூளையை பாதுகாத்து கொள்ளும். எங்களை நாசமாக்கி விட்டுருவாங்க எங்களை. ஹராத்துல போன ஒரு ஆள் முன்னுக்கு வந்ததை காட்டுங்க. நீங்க முன்னுக்கு வரையே இல்லாது. எப்படி முன்னுக்கு வாரது சகோதரர்களே? ஹராத்துல போய் முன்னுக்கு வரையே இல்லாது. அல்லாஹ் முன்னுக்கு வரையலாண்டா நாங்க எப்படி முன்னுக்கு போறது? குஃபுர்ல முன்னுக்கு போக இயலாது சகோதரர்களே. கொஞ்சம் பொறுமையா இருந்து இஸ்லாத்திலே சபரா இருந்து மௌத்தா ஆயிட்டோம் வைங்க. அல்லாஹ் முதலாவது தார கிஃப்ட் என்ன? எங்கட முகம் சிரிக்கும். இரண்டாவது கல்பும் சிரிக்கும். ரெண்டும் ஒரே நேரம் சிரிக்கும். ஏண்டா நான் உலகத்துல வாழ்ந்தது பிரயோஜனம் ஆயிட்டப்பா, நான் உலகத்துல டைம் வேஸ்ட் பண்ணல, நான் செஞ்ச முயற்சி எல்லாம் சந்தோஷம்.
கல்வும் சந்தோஷம் அடையும். ரெண்டு சந்தோஷம் அடைஞ்சா போதும். மூன்றாவது கிஃப்ட் என்ன? ஃபீ ஜன்னத்தின் ஆலியா. அல்லாஹ் சொல்றான், உனக்கு நான் தருவேன் மிக உயர்ந்த சொர்க்கம். என்ன தரப்போறேன்? ஆலியாண்டு பேர் இருக்குதா? பொம்பளை பிள்ளைகள் பேர் வைப்பாங்களே ஆலியாண்டு. என்ன ஆலியாண்டா கருத்து? உயர்ந்தவள். அல்லாஹ் இந்த சூறாவோட சொல்லித்தாரான் எங்களுக்கு. ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உயர்ந்த சொர்க்கம் தருவேன் உங்களுக்கு. அல்லாஹ் கொஞ்சம் பொறுமையா இஸ்லாத்துல வாழ்ந்ததுக்கு தார சொர்க்கம் லேசிப்பட்ட சொர்க்கம் அல்ல. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒருவருடைய ஒரு மூமினுடைய சொர்க்கத்துடைய நீளம் 60 மீலா, 60 மைல். எத்தனை மைல்? யாருக்காவது கியூபெக்ல மொன்ட்ரியல்ல 60 மைல் பங்களா இருக்குதா? யாருக்காவது யோசிச்சு பாருங்க. இருக்குதா? அல்லாஹ் தருவார். கொஞ்சம் பொறுக்கணும், ஒரு இடத்துல பொறுக்கணும். பாருங்க, யூனிவர்சிட்டியில இப்ப டாக்டருக்கு படிக்கிறவங்க இங்க மொன்ட்ரியல்ல எத்தனை வருஷம் பொறுத்து படிக்கணும்? எத்தனை வருஷம்? ஹை ஸ்கூல் முடிச்சதுக்கு பிறகு கிட்டத்தட்ட 8-9 வருஷம் பொறுமையா படிக்கணும். படிச்சதுக்கு பிறகுதான் டாக்டர் பட்டம் கிடைக்கும். யூனிவர்சிட்டி முடிக்கணும், பிராக்டிஸ் போகணும். 9 வருஷம் 10 வருஷம் பொறுத்ததுக்கு பிறகுதானே ஒரு சர்டிபிகேட். நாங்க உலகத்துல பொறுக்கணும், அவ்வளவுதான். அல்லாஹ் தந்த இஸ்லாம், நாங்க யாரும் காஃபிர் இல்லை. கொஞ்சம் பொறுமையா இருந்து வரையறைக்குள்ள இருந்து சகோதரர்களே அல்லாஹ் தருவான் உயர்ந்த சொர்க்கம். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி தான கதீஜா. எல்லாத்தையும் செலவழிச்சாங்க அல்லாஹ்க்கு, ரசூல். பெரிய செல்வம் எல்லாம் செலவழிச்சு முடிஞ்சு ஒரு நாள் சஃபா மலை அடிவாரத்தில் இருக்கிறாங்க கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. காசெல்லாம் முடிச்சு, இஸ்லாத்துக்கு தானே செலவழிச்சது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாராங்க, யா ரசூலல்லாஹ், ரொட்டி சுடுறதுக்கு மாவும் இல்லை, கஞ்சி காய்ச்சறதுக்கு கோதுமை எல்லாம் முடிச்சு. உடனே அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பினார். சொல்லுங்க கதீஜாவுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னதாக சொல்லுங்க, சுவர்க்கத்தில் கசப் என்ற ஒரு முத்தால மாளிகை கட்டியிருப்பதாக சொல்லு. முடிஞ்சு நன்மாராய். எவ்வளவு பாக்கியமான பெண். ஃபிரௌன், இன்னைக்கு மிஸ்ர் பெருமைப்படுறோமே, நீங்க மிஸ்ருக்கு போய் பாருங்க, பிரமிட் இருக்கும். மிஸ்ர பிரமிட் உலக ஆச்சரியமா இல்லையா? இந்த பிரமிட்டுக்கு முன்னுக்கு போனீங்கன்னா ஃபிரௌன் முகத்தை மலையில செதுக்கி வச்சிருக்கான். அவன் அவ்வளவு பெரிய ஆள். அவன் சின்ன ஆள் இல்ல. ஃபிரௌன் ஈஜிப்ட்ல ஒரு பெண்ணை தேர்ந்தெடுக்கிறதா இருந்தா அவள் எவ்வளவு பெரியவளா இருந்திருப்பார். நாங்க எங்களோட பொசிஷனுக்கு ஏத்த மாதிரி தானே பொன் தேடுவோம், அப்படித்தானே? இன்னென்ன குவாலிபிகேஷன் பொன். ஃபிரௌனுக்கு ஒரு பொன் கிடைக்கிறதா இருந்தா அவன் எப்படி தேர்ந்தெடுப்பான்? கிட்டத்தட்ட 400 வருஷம் வாழ்ந்தவன் ஃபிரௌன். எவ்வளவு அழகு, எவ்வளவு அந்தஸ்துள்ள பெண் எடுத்திருப்பான். அந்த பெண்ணுடைய பேர் என்ன தெரியுமா? பெண்ணுடைய ஃபிரௌன் மனைவிய பேர் என்ன? ஆசியா. என்ன? அதான ஆசியான்னு வைக்கிற நாங்க பிள்ளைகளுக்கு. ஆசியா பின்த் மஸாஹிம். என்ன? ஃபிரௌன் மாமன பேர் மஸாஹிம். ஆசியாவை கல்யாணம் முடிச்சாச்சு. இப்ப ஆசியாவை எப்படி வாழ வச்சிருப்பா ஃபிரௌன்? எங்கட பெண்கள் மாதிரியா? அவள் எந்த லெவல்ல வாழ்ந்திருப்பாள். ஆனா அல்லாஹ் ஆசியாவுக்கு எங்களுக்கு நேர்வழியை தந்தவார். நேர்வழியை கொடுத்துட்டான் அல்லாஹ். எதை கொடுத்துட்டான்? நேர்வழியை கொடுத்துட்டான். நேர்வழி தந்தா கவனமா இருக்கும். நேர்வழி கிடைச்சா இப்ப மாப்பிள்ளையா இஸ்லாமா? மாப்பிள்ளையா தெரியுமா? ஃபிரௌன் கிட்டத்தட்ட 30,000 பிள்ளைகளை கொலை செஞ்சவர்.
இந்த நெத்தியாவோட மோசமான இவன் 15,000 பிள்ளை தான் கொண்டிருக்கான். அவன் 30,000 பிள்ளைகளை கொண்டுட்டான். இப்படிப்பட்ட ஒருவனுக்கு மனைவி என்ன செய்யறது? இப்ப அவனுக்கு தெரியாம இஸ்லாத்தை பின்பற்றிட்டு இருக்கிறான். ஆசியா ஃபிரௌனுக்கு எப்படியோ தெரிஞ்சிச்சு. ஃபிரௌனுக்கு தெரிஞ்சா ஏண்ட வைஃப் இஸ்லாத்துக்கு போயிட்டாளா என்ன செஞ்சிருப்பான் ஃபிரௌன்? ஃபிரௌன் எவ்வளவு கெட்டவன் என்றா, இந்த ஃபிரௌன் பிள்ளைகளுடைய முடிய வாடுற ஒரு பெண் இருந்தா, மாஷி தாண்டு முடியல வாழ்ந்துடுற பெண். ஒரு நாள் முடிய வாரும் பொழுது சீப்பு கீழே விழுந்துச்சு. அப்ப உடனே பிஸ்மில்லான்ட்டு அந்த பெண் என்ன சொல்லிட்டா? என்ன சொல்லிட்டா சொல்லுங்க? பிஸ்மில்லாண்டத்தோட ஃபிரௌன் மகள் கேட்டால், ஏண்ட வாப்பா உனக்கு கடவுள் இல்லையா? அல்லாஹ் உனக்கு கடவுள். அப்ப ஏண்டா பிஸ்மி ஃபிரௌன் தான் சொல்லணும். என்ன சொல்லணும்? பிஸ்மி ஃபிரௌன். இந்த பொம்புல பிஸ்மில்லாண்டத்தோட ஃபிரௌன் மகள் கேட்டால், அப்ப ஏண்ட வாப்பா உண்ட கடவுள் இல்லையா? இல்ல. சொன்ன ஏண்ட கடவுள் அல்லாஹ். போய் மகள் சொல்லிட்டா ஃபிரௌன். என்ன செஞ்சிருப்பான் ஃபிரௌன்? அந்த முடிவார பெண் அந்த பிள்ளைகள் அவ்வளோ பேரையும் என்ன தாட்சியில எண்ணெய கொதிக்க வச்சு கோழி பொறிக்கிற மாதிரி பொறிச்சு எடுத்தான். எல்லாரையும் பொறிச்சான். 4 பேரையும் பொறிச்சான். அப்படியே உயிர் பெய்த்து எல்லாரையும். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற ஆசியா மனைவிக்கு தெரியும் என்னையும் பொறிப்பான் இவன். நாங்க எப்படி கட்டத்துல வாழ்றோம் சகோதரர்களே? அந்த பெண் எந்த கட்டத்துல வாழ்ந்தான்? இவன் பொறிப்பான்னு தெரியும் ஃபிரௌன். அந்த பெண்ணுக்கு ஒன்றே ஒன்று தெரியும். என்ன தெரியுமா? நான் பொறுமையா இருந்து அல்லாஹ் சொர்க்கம் தருவான். என்ன தருவான்? நாங்க அதுதான் பேசுறீங்க, வேற ஒன்றும் பேசல. நாங்க முஸ்லீம்களுக்கு சொல்லலுமா? வேற விஷயம் சொல்லல. உங்களுக்கு குர்ஆன் ஓதி காட்டி பொறுத்துட்டு இருக்கீங்க. இஸ்லாத்துல உறுதியா இருங்க, ஒத்துமையா இருங்க, அல்லாஹ் தருவாங்க. இப்ப எப்படியோ ஃபிரௌனுக்கு தெரிஞ்சிட்டு ஏண்ட மனைவி இஸ்லாத்துக்கு வந்துட்டாள். என்ன செஞ்சான் தெரியுமா? ஆசியாவை நிர்வாணமாக்குறான். நிர்வாணமாக்கி 2 காலையும் 2 கையையும் கற்றான். இதுல 4 கம்புல 4 கம்ப வெயில்ல நாட்டி 2 கைய 2 கம்புல 2 காலை 2 கம்புல கட்டி வெயில்ல வச்சிருக்கிறான். ஒரு துளி தண்ணி இல்லை. இரி ஒன்று இஸ்லாத்தை விடு, இல்லைன்னா ஒன்னு கொலை செய்து. என்ன செய்யறது? என்ன செய்யறது? ஆசியா இருக்கிற உறுதியா கடைசி கட்டமா போகுது. ஃபிரௌனுக்கு வேணும் இவனை சும்மா மௌத்தா விட்டுறப்பட. ஒரு கல்ல கொண்டாந்து மனைவியிட தலையில போடுறதுக்கு வாரான். இப்பதான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ضرب الله مثلا للذين آمنوا امرأة فرعون إذ قالت رب ابن لي عندك بيتا في الجنة ونجني من فرعون وعمله ونجني من القوم الظالمين. அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு உதாரணம் ஃபிரௌனுடைய மனைவி. முஃமின்களே, உங்களோட பொறுமைக்கு உதாரணம். ஏன்? இத் காலத், இப்ப அந்த பெண் துஆ கேட்கிறா, யா அல்லாஹ் ரப்பி பினி லீ இந்தக பைதம் ஃபில் ஜன்னah, யா அல்லாஹ் சொர்க்கத்துல உனக்கு பக்கத்துல ஒரு மாளிகையை கட்டியா அல்லாஹ். முதலாவது துஆ, உனக்கு பக்கத்துல கட்டியா அல்லாஹ். இரண்டாவது துஆ, வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வஅமலி, இந்த ஃபிரௌனை விட்டு என்ன பாதுகாரியா அல்லாஹ். மூணாவது துஆ, வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன், இந்த அநியாயம் செய்யற கூட்டத்தை விட்டு என்ன பாதுகாரியா அல்லாஹ்.
உடனே அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? இந்த துஆவை கபூல் செய்து உடனே அல்லாஹ் சொர்க்கத்துல மாளிகையை கட்டினான். மாளிகையை கட்டி ஆசியாக்கு காட்டுறான், கண்ணுக்கு விளங்குது. ஃபிரௌன் கல்ல கொண்டு தலையில போடுறான். தலையில கல்லு விழ முன்னால் அல்லாஹ் உயிர் எடுத்துட்டான். கண்ணியமிக்க சகோதரர் சகோதரிகளே, எவ்வளவு பொறுமையா வாழ்ந்திருக்கும். அதுவும் இஸ்லாமிய குடும்பத்தில் வந்த பெண் இல்லை இந்த பெண். ஆசியா குஃபுர் குடும்பத்தில் வந்து அதுவும் ஃபிரௌனுக்கு மனைவியா வாழ்ந்து தந்த உயிரை மாற்றி சொர்க்கத்துக்கு போயிட்டான். அல்லாஹ் எங்களுக்கு சொல்றான் என்ன? மூணாவது நன்மாராயம் ஃபீ ஜன்னத்தின் ஆலியா, உங்களுக்கு உயர்ந்த சொர்க்கம் தருவே. அடைவோமா இன்ஷா அல்லாஹ்? என்ன செய்யணும்? அதுக்கு பொறுக்கும், உறுதியா நிற்கும். வேற சிந்தனைகள தலையில பூந்துடக்கூடாது. ஒரு நாளும் என்ன சிந்தனை வந்தாலும் இந்த சூரா முன்னுக்கு எடுக்கும். காஷியா என்ற வாழ்க்கையில் இருக்குதா? என்ன வெள்ளிக்கிழமை ஜும்மா போறோமா இல்லையா? இமாம் ஓதுவார், ஓதக்குள்ள கருத்து விளங்குமா இல்லையா? எங்களுக்கு கருத்து விளங்கினதோடு நாங்க சரியான பாதைக்கு வந்துடும். மூணாவது இன்பம் ஃபீ ஜன்னத்தின் ஆலியா. நாலாவது இன்பம் என்ன? லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா. நீங்க அங்க எந்த வீண் பேச்சையும் கேட்க மாட்டீங்க. அல்லாஹ் சொல்றான், அவ்வளோ இன்பமான சொர்க்கம் தருவேன். ஐந்தாவது இன்பம் ஃபீஹா ஐனுன் ஜாரியா. உங்களுக்கு உங்களோட சொர்க்கத்துக்குள்ளே ஊற்றுகளை உருவாக்கி தருவேன். ஆறாவது இன்பம் ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ. உயர்ந்த உயர்ந்த கட்டில் போட்டு வச்சிருக்கிறேன் தூங்குறதுக்கு. அங்க சுபவும் இல்ல ஃபஜ்ரும் இல்ல. அங்க சுபம் தொழுகிறியா சொர்க்கத்துல? இன்றைக்கு பார்த்து 2:45 தொடங்குதாம் ஃபஜ்ர் மொன்ட்ரியல்ல. அங்க சுபம், அங்க சுபவும் இல்ல ஃபஜ்ரும் இல்ல லுஹாவும் இல்ல. ஜகாத் இருக்குது அங்க ஒன்றும் இல்லையே. ஜொலியா வாழ்ற மட்டும்தான். கொஞ்சம் தொழணும். இங்க தொழுது கொள்ளணும், இங்க ஓதி கொள்ளணும், இங்க ஜகாத்தை கொடுத்து கொள்ளணும். அங்க ஒன்றும் இல்லை சகோதரர்கள். படுக்கிற மட்டும்தான் வேறு. சிங்கிற, சாப்பிடுற, குடிக்கிற, படுக்கிறது, மனைவி, அவ்வளவுதான். இன்பம் சுத்தி திரு. இப்படி ஒரு காலம் எங்களுக்கு வர இருக்குது இன்ஷா அல்லாஹ். இது நாங்க குர்ஆனை வச்சு தான் உங்களுக்கு சொல்லலாம். எங்கட மூளையால உங்களுக்கு சொல்ல இயலாது. அப்ப கையால மடியால போட்ட மாதிரி இருக்கும் இல்ல. அதான் அந்த ஆயத்தை ஓதி ஓதி சொல்றேன். நீங்க எடுத்து பாருங்க. உங்களுக்கு போன் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது, கூகுள் இருக்குது. அடிங்க காஷியா அசரத் செல் பொய் சொல்லி இருப்பாரு சில நேரம். எடுத்து பாருங்க. நான் பொய் சொல்லல தானே, சான்ஸ் தானே பொய் சொல்ல. எல்லாருக்கும் அறிவிரிக்கு தானே. ஒரு செய்தி வந்தா உண்மையா பொய்யான்னு தேடுறோமா இல்லையா? அன்றைக்கு தேடி பாருங்க. இப்படி எல்லாம் இருக்குதா? ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ. கட்டில் போட்டிருக்கும், தூங்குங்க. எழுப்பாட்ட யாரும் வரையல. தூங்குறதா இன்ஷா அல்லாஹ். உலகத்துல கொஞ்சம் தியாகம் பண்ணும். உலகத்துல கஷ்டம் தான், கொஞ்சம் கஷ்டம். ஏழாவது இன்பம் வஅக்வாபும் மௌதூஆ. எல்லா செட்டு வைக்கப்பட்டிருக்கு. அக்வாப், பிளேட் செட், ஜக், எல்லா கிளாஸ். நாங்க யாராவது சகோதரர்களே மையத்தை அடக்க போல பிளேட் 2 வைக்கிறியா? கஃனுலுக்கு பிளேட், கப் வாழணுமே. இப்ப நாங்க டொரண்டோல இருந்து வந்தோம் மொன்ட்ரியலுக்கு. எங்கட பேக்ல எவ்வளவு சாமா ஓத்தர்றேன். 2 நாள் 3 நாளுக்கு வந்தது இங்க மொன்ட்ரியலுக்கு. கொஞ்சம் பேர் பேக் பெருசி, தலவாணி 2, மெட்ரஸ் 1, சீப்புல இருந்து சோப்புல இருந்து இந்த 3 நாளைக்குரிய சாமான பாத்தீங்கன்னா கபருக்கு போறோம், எடுத்துட்டு போறோமா? எல்லாம் இருக்கு எங்களுக்கு. அமல் மட்டும் இருந்தா போதும். எல்லாம் இருக்கு, அல்லாஹ் வச்சிருக்க, எல்லாம் ரெடி. அல்லாஹ் சொல்றான் ரெடியாக்கி வச்சிருக்க, நீங்க ரெடியா. வஅக்வாபும் மௌதூஆ. எட்டாவது இன்பம் வனமாரிகு மஸ்ஃபூஃபா. உங்களோட சொர்க்கம் பூர்த்தியா தலவாணி வச்சிருக்கும். சப்சப்பா நும்ருகாண்ட அரபுல தலையாணி, பெரிய தலையாணி, மஜ்லிஸ் அப்படி சாகிறது.
ஒன்பதாவது இன்பம் என்ன? வஸராபியு மப்சூஸா. ஜராபி காப்பட், முழு சொர்க்கமும் காப்பட், ஏர்னத்திலிருந்து பூர்த்தியா. இந்த 9 இன்பத்தையும் அடைய யார் யார் ரெடி? இன்ஷா அல்லாஹ். என்ன சந்தேகம் இருக்குதா? உண்மையா? அதை முதல் சொல்லுங்களேன். கொஞ்ச நேரம் பேசினது கடைசியில் டயர்டாகி நானும் டைம் வேஸ்ட் ஆயிருமே. இது உண்மையா அல்லாஹ் தருவானா? சந்தேகம் இருக்க யாருக்காவது? பாயத்தோட சொல்லுங்களேன் பாப்பா. நான் தானே கத்திட்டீங்க. நீங்க உங்களுக்கு சின்ன இடைக்கிடையே கேட்கிறேன் உங்கள்ட்ட, அவ்வளவுதான். இதுல சந்தேகம் இருக்குதா? உண்மையா? அவ்வளவு போதும். அந்த ஈமான் இருந்தா போதும். அதான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். இந்த 9 இன்பம். இப்ப இந்த 9 ஆயத்தும் உங்களுக்கு தெரியும். முதலாவது என்ன? வுஜூஹு யௌமஇதின், சொல்லுங்க. வுஜூஹு யௌமஇதின் நாஇமா, முதலாவது இன்பம். இரண்டாவது என்ன? லிசாஇஹா ராதியா. மூணாவது இன்பம் என்ன? ஃபீ ஜன்னத்தின் ஆலியா. நாலாவது இன்பம் என்ன? லா தஸ்மஉ ஃபீஹா லாகியா. ஐந்தாவது இன்பம் என்ன? ஃபீஹா ஐனுன் ஜாரியா. ஆறாவது என்ன? ஃபீஹா சுருரும் மர்ஃபூஆ. ஏழாவது என்ன? வ அக்வாபும் மௌதூஆ. எட்டாவது என்ன? வ நமாரிகு மஸ்ஃபூஃபா. ஒன்பதாவது என்ன? வ ஸராபியு. இவ்வளோ விளங்கப்படுத்திட்டு அல்லாஹ் சிலவங்க மறுப்பாங்கன்னு அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ்க்கு என்ன தெரியும்? சிலவங்க மறுத்துட்டாங்களா இல்லையா? காஃபிர்கள் மறுத்துட்டாங்க. இவங்களுக்கு அல்லாஹ் சொல்றார், சரி நீ இதை மறுக்கிறதா இருந்தா உங்களோட புத்திக்கு படுறதுக்கு 4 ஆதாரம் தாரும். இந்த 4ஐயும் நீங்க உண்மைன்னு நம்பினா இதை நம்புங்க. எவ்வளவு அல்லாஹ் விரும்புறான் இவங்களை இஸ்லாத்துக்கு எடுக்கிறது. எப்படியாவது இவங்களுக்கு குர்ஆன் விளங்கிரட்டும், சொர்க்கம் விளங்கிரட்டும். அல்லாஹ்வுடைய விருப்பம் அதுதான். அல்லாஹ்வுடைய விருப்பம் நரகத்துல தூக்கி போடுறது இல்ல ஒருத்தரை. முதலாவது அல்லாஹ் கேட்கிறான் என்ன தெரியுமா? அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத். முதலாவது கேட்கிறான், நீங்க ஒட்டகத்தை பார்க்கலையா? கமலை பார்க்கலையா? எப்படி படைக்கப்பட்டிருக்கு? ஏன்னா ஒட்டகத்தை பார்த்தா விளங்கும் உங்களுக்கு இந்த சொர்க்கத்தை. அல்லாஹ் ஆடு ஆட்டிறைச்சி சாப்பிடலாம், ஆட்டு பால் குடிக்கலாம், ஆட்டுக்கு மேல ஏறி பிரயாணம் பண்ணலுமா? மாடு மாட்டிறைச்சி சாப்பிடலாம், மாட்டு பால் குடிக்கலாம், மாட்டுக்கு மேல ஏறி பிரயாணம் பண்ணலுமா? மாட்டுக்கு மேல சாமான ஏத்தேலுமா? ஒட்டகம் அல்லாஹ் வித்தியாசமாக்கி வச்சிருக்கிறான். ஒட்டகம் 100 கிலோமீட்டர் போகும், தண்ணி தேவையில்லை. வித்தியாசமான படைப்பு. முதலாவது கேட்கிறான் அல்லாஹ், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத். நீ ஒட்டகத்தை பார்க்கலையா? இஸ்லாமிய பார்வையில ஒட்டகத்துடைய மூத்திரமும் சுத்தமா இல்லையா? பால் மூத்திரம் இறைச்சி எல்லாம். இரண்டாவது அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யன்துரூன இலல் இப்லி கைஃப குலிகத் وَإِلَى السَّمَاءِ كَيْفَ رُفِعَتْ. இந்த வானத்தை பாருங்க எப்படி உயர்த்திருக்கிறேன். وَإِلَى الْجِبَالِ كَيْفَ نُصِبَتْ. இந்த மலையை பாருங்க எப்படி நட்டி வைத்திருக்கிறேன். وَإِلَى الْأَرْضِ كَيْفَ سُطِحَتْ. இந்த பூமியை பாருங்க எப்படி விரிச்சு வச்சிருக்கிறேன். இந்த 4 ஆதாரங்களுக்கு போதும். இந்த 4ஐ நம்பினா எல்லாம் நம்பும். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான், ஃபதக்கிர் இன்னமா அன்த முதக்கிர் லஸ்த அலைஹிம் பிமுஸைத்திர். நபியே மக்களுக்கு உபதேசம் பண்ணுங்க, இத சொல்லுங்க மக்களுக்கு போய். நீங்க உபதேசம் பண்றவர், பலாத்காரம் இல்லை. நாங்க யாரையும் கொண்டு போய் நீ இஸ்லாத்துல தான் வாழணும் என்று பலாத்காரம் பண்ணலுமா? ஆசை காட்டலாம். குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டி சொர்க்கத்தை சொல்லி ஆசை காட்டலாம். முசைத்திர் இல்ல,
இல்லா மன் தவல்லா வ கஃபர் فَيُعَذِّبُهُ اللَّهُ الْعَذَابَ الْأَكْبَرُ. மறுத்துட்டீங்கன்னா விடுங்க, அல்லாஹ் நரகத்துல போட்டு வேதனை செய்வார். அல்லாஹ் கடைசியா சூரா முடிக்கிறான் என்ன? இன்ன இலைனா இயாபஹும். ஒரு நாள் வரும், நீங்க எல்லாம் திரும்பி என்னைக்குதான் வர போறீங்க. சும்ம இன்ன அலைனா ஹிசாபஹும். உங்களோட கேள்வி கணக்க நான் பார்த்துக்குவேன் என்று சொல்லி அல்லாஹ் சூரா முடிக்கும்.